ஆட்சி மாறுகிறது, ஆட்சியின் முறை மாறவில்லை. ஒரு கட்சி அதை வீழ்த்தி இன்னொரு கட்சியை 5 ஆண்டுகளுக்கு அமரச் செய்வது, பிறகு அந்த கட்சியை தோற்கடித்து மற்ற கட்சியை 5 ஆண்டுகள் ஆளச் செய்வது, இது தொடர்ந்து 60 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. ஆனால் ஆட்சியின் முறை மாறுகிறதா? அதே நிர்வாகம்தான், ஒரே கட்சி ஆட்சி முறை போலதான். இவர்கள் வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், அவர்கள் வந்தாலும் சாராயம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவர்கள் வந்தாலும் இலவச அறிவிப்புகள் தான், இவர்கள் வந்தாலும் இலவசம்தான், இவர்கள் வந்தாலும் வாக்குக்கு காசு தருவார்கள், அவர்கள் வந்தாலும் வாக்குக்கு காசு தருவார்கள். இதில் என்ன மாறுதல் இருக்கிறது? எது வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள், எது வளர்ச்சி என்று காட்டுகிறார்கள்? 1000 ரூபாய் இந்த 5 ஆண்டுகள் கொடுத்தார்கள் பெண்களுக்கு, அடுத்து வந்தால் 2000 கொடுக்கிறோம் என்கிறார்கள். இதுதான் வளர்ச்சி, இதுதான் வளர்ச்சி. ஒரு நல்ல ஆட்சி என்பது தன் நாட்டு குடிகள் ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுக்கணும். 1000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 30 ரூபா, 2000னா 60 ரூபா. 60 ரூபாய் கூட ஈட்டிக்கொள்ள முடியாத, சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையின் நிலையில் நாட்டு பெண்களை வைப்பது எவ்வளவு இழிவு! அடிப்படை தேவைதான் ஒரு மாவரைக்கிற இயந்திரம், மசாலா அரைக்கிற இயந்திரம், பிள்ளைகளுக்கு மடிக்கணினி, ஒரு குளிர்சாதன பெட்டி, இதெல்லாம் அடிப்படை தேவைதான். இதை வாங்கிக் கொள்ளக்கூட முடியாத ஒரு வறுமை நிலை, ஒரு வருவாய் இல்லாத நிலையில் தன் நாட்டு மக்களை எல்லாம் வைத்திருப்பது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? எப்படி? இது விடுதலை பெற்ற காலத்தில் தொடங்கியது இல்லையே. விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் ஆகிருச்சு. மாறி மாறி இவர்கள் ஆட்சி செய்து ஒவ்வொரு ஆண்டும் வரும்போதும் இலவச அறிவிப்புகளையே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அப்ப எந்த மாறுதலும் இல்லை, மக்களின் வாழ்க்கை தரத்தில் எந்த உயர்வும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதை நாம் பார்க்கணும். அப்ப இதை மாற்றணும். அப்ப தற்சார்பு ஒரு வாழ்க்கை முறையை, அடிப்படை தேவைகளை நம் நாட்டு மக்களை நிறைவேற்றி கொண்டு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு ஆட்சி முறையை உருவாக்கணும். ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம், பசி பஞ்சமில்லாத ஒரு தேசம், அதை படைக்கணும். இப்ப சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமைகள், பெண்ணிய அடிமைத்தனம், வன்புணர்வு, படுகொலைகள், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது. அது இல்லாத ஒரு தேசம். மத போதை இல்லாத தேசம், வளக்கொள்ளைகள் இல்லாத ஒரு நாடு. ஏனென்றால் எதை இழந்தாலும் மீட்டுக் கொள்ளலாம். ஊழல் லஞ்சமெல்லாம் ஒரு நிர்வாக சீர்கேடு, அதை சரி செய்து விடலாம். பசி பஞ்சத்தை போக்கி விடலாம். வேலையின்மை, வேலை கொடுத்து விடலாம். காடுகள் அழிக்கப்பட்டது வளர்த்து விடலாம். நீர் உறிஞ்சி விற்கப்பட்டது சேமித்து விடலாம். ஆனால் வளக்கொள்ளையில் மிக கொடுமையான கொள்ளை மலையை மணலாக்கி விற்பதும், ஆத்து மணலை அள்ளி விற்பதும். இது யாராலும் உருவாக்க முடியாது. அது இயற்கையின் அரும்பெரும் கொடை. இவர்களால், இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்கிறவர்களால் ஒரு அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீனை கூட, ஒரு குலைமம் நெகிழிங்கிற இந்த பிளாஸ்டிக் பாலித்தீனை கூட தடை செய்ய முடியவில்லை. ஆனால் எல்லா இடத்திலும் சொல்வார்கள், பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்று. பூமியை அழிப்பதற்கு அணுகுண்டு தேவையில்லை, பிளாஸ்டிக்கே போதும் என்கிறார்கள். அணுகுண்டு போட்டால் அந்த நொடியில் அழியும், பிளாஸ்டிக்கை போட்டால் சிறுக சிறுக அழியும். அது மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கு என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, 5 லட்சம் ஆண்டு ஆகும், 5 லட்சம் ஆண்டுகள் ஆகும்னு ஒருத்தர், 50,000 ஆண்டுகள்னு ஒருத்தர். யாருக்கும் தெரியாது எப்போ மக்கி எப்போ மண்ணோடு மண்ணா போகும் என்று. நாடே பிளாஸ்டிக் குப்பையாக கிடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். மலையளவு உயர்ந்து பிளாஸ்டிக் குப்பைகள் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை கூட தடுக்க முடியவில்லை. மாற்று பயன்பாடு இருக்கிறது. பை என்றால் இவர்கள் அறிவித்தார்கள், திமுக ஆட்சிக்கு வந்தவன மீண்டும் மஞ்சப்பை.
இது எவ்வளோ வேடிக்கையான அறிவிப்பு. ஏன் அது பை மஞ்சளாக தான் இருக்கணுமா? பச்சையாக இருக்கக்கூடாதா, வெள்ளையாக இருக்கக்கூடாதா, ஊதாவாக இருக்கக்கூடாதா? பை எந்த வண்ணத்திலும் இருக்கலாம், துணி பையாக இருக்கணும், அதான் முதன்மையானது. மஞ்ச பை என்று அறிவித்தார்கள். எத்தனை பேர் மஞ்சள் பையை பயன்படுத்துகிறார்கள்? அதே பிளாஸ்டிக் தான். ஒரு துணி கடைக்கு போனால், ஒரு காய்கறி கடைக்கு போனால், எந்த கடைக்கு போனாலும் அவர்கள் அந்த பையில தான் உங்கள் உடையை, உங்கள் பொருட்களை வைத்து கொடுக்கிறார்கள். இதுக்கு மாற்று இல்லையா? இருக்கிறது. சணல் பை இருக்கிறது, வாழை நாரில் செய்கிற பைகள் இருக்கிறது. இப்போதெல்லாம் ஜப்பானிலே இதே பிளாஸ்டிக் போலவே மரவள்ளி கிழங்கில் செய்கிறான் பிளாஸ்டிக் பை போல. அது மக்கள் எப்படி தண்ணியில் விட கரைஞ்சு போயிருது. அந்த நுட்பத்தையே நாம் கடைபிடித்து மாற்றுக்கு போகக்கூடாது. எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற உங்கள் பிள்ளைகள் தான். இது மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். இம்முறை நாங்கள் பேசியதும் அச்சு ஆவணத்தில் கொடுத்ததும் உங்களை வந்து சேரவில்லை என்பதால் காட்சிகளாக எங்கள் கனவுகளை தெருவெங்கும் விரித்து வருகிறோம். எல்லாவற்றையும் கவனிக்கிற இந்த தேர்தல் களத்தில் எல்லா தலைவர்களும் முன்வைக்கிற கருத்துக்களை எப்படி ஆட்சி செய்வோம் என்பதை, நாங்கள் வந்து என்ன செய்வோம் என்பதை கவனிக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்வதையும் கவனியுங்கள். எது சரியாக இருக்கிறதோ அதை தேர்வு செய்யுங்கள். யார் கையில் நாடு இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும், சரியாக இருக்கும் என்பதை யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து வாக்கு செலுத்துங்கள். எல்லாவற்றிலும் நல்லதை தேர்வு செய்கிற என் சொந்தங்கள், எல்லாவற்றிலும் சரியாக இருக்க வேண்டும் என்று சரியானதை முடிவெடுக்கிற என் சொந்தங்கள், அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சியை தீர்மானிக்கிற தலைவரை தேர்வு செய்யும் போது ஏன் தடுமாறுகிறீர்கள்? திமுகவை விட்டால் அதிமுக, அதிமுகவை விட்டால் திமுக. தீமைக்கு மாற்ற எப்படி தீமையாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஒரு நெருப்பை வைத்து நெருப்பை எப்படி அணைப்பீர்கள்? தண்ணீரை வைத்தான் அணைக்க முடியும். அந்த தண்ணீர் யார்? யார்? 60 ஆண்டுகளாக அரையங்குள வளர்ச்சியை சொல்லுங்கள். வளர்ச்சி ஒன்றில் தான் இருக்கிறது, கடன் வளர்ச்சி. 10.5 லட்சம் கோடி இந்த ஆட்சியில் மட்டும் 4.5 லட்சம் கோடிகள் கடன் பெற்றிருக்கிறார்கள். நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் சொல்லுங்கள். இலவசத்தை தவிர வேற என்ன இருக்கிறது? இலவசம் எப்படி வளர்ச்சி திட்டமாகும்? அது கவர்ச்சி திட்டம், வீழ்ச்சி திட்டம், பெருத்த ஒரு ஏமாற்று. இது எவ்வளவு பெரிய கொடுமை! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் செல்லவர்களே என்று கேட்டதற்கு, நான் நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன் என்றார். அந்த நன்மை எங்கே? யார் அந்த நன்மை? திமுக ஒரு பிசாசு என்றால் அதிமுக ஒரு பேய். இந்த பேயை 5 ஆண்டு ஆட்சி செய்ய வைக்கிறீர்கள். பேயை விழித்து பிசாசை வைக்கிறீர்கள். பிசாசை தோக்கடித்து பேயை வைக்கிறீர்கள். தீமைக்கு மாற்று தீமை என்றே அழைகிறீர்கள். அப்ப பிசாசை வீழ்த்து ஒரு தேவதையை உட்கார வைக்க வேண்டும், பேயை வீழ்த்தி ஒரு தேவதையை உட்கார வைக்க வேண்டும். அது யார்? அது யார்? ரெண்டும் ஒரே கட்சி தான். அதிமுகவில் இருக்கிற 11 திமுகவில் இருக்கிற 11 அமைச்சர்கள் இன்று இருந்த அமைச்சர்கள் அதிமுக கட்சிக்காரர்கள். இன்று திமுக அதிமுகவிலிருந்து வந்து சேர்ந்தவர்களுக்கு பல பேருக்கு திமுக சட்டமன்றத்தில் நிற்க தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. ரெண்டும் ஒரே கட்சி, ஒரே கட்சி, ஒரே கொள்கை. அவர்களுடைய கல்விக் கொள்கை என்ன, பொருளாதார கொள்கை என்ன, வேளாண் கொள்கை என்ன, மருத்துவ கொள்கை என்ன, போக்குவரத்து கொள்கை என்ன? ஏதாவது ஒரு மாற்று சொல்லுங்கள். ஒரே கொள்கை தான். ஊழல் லஞ்சத்தில் கொள்கை என்பது கை கொள் அளவிற்கு கொள்வது, அதுதான் கொள்கை. வேற என்ன? ஊழல் லஞ்சத்தின் மூலம் பணத்தை சுரண்டி கொழுப்பது, பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாக்க அந்த பணத்தையே மக்களுக்கு வாக்குக்கு கொடுத்து வாக்கை பறித்து திருப்பி அதிகாரத்துக்கு வருவது. திருப்பி தேர்தல் வரும்போது முதல்ல 500 ரூபாய் கொடுத்தோம், மக்கள் கோபமாக இருக்கிறார்கள், இப்ப 1000, மக்கள் ரொம்ப கோபமாக இருப்பார், மறுபடியும் 2000. வேற என்ன? வேற என்ன மாறுதல் நடந்திருக்கிறது என் அன்பு சொந்தங்களே? இதை எப்போது மாற்றுவீர்கள்? எப்போது மாற்றுவீர்கள்? உலகங்களும் மாறுதல்கள் எப்படி வந்திருக்கிறது என்பது வரலாற்றை நீங்கள் வாசிப்பதில்லையா? இதுவரை இல்லை, இப்போது தேடுங்கள். உள்ளங்கையில், உங்கள் உள்ளங்கையில் தான் உலகம் இருக்கிறதே. உள்ளங்கையில் தான் ஒரு ஊடகம் இருக்கிறதே. கையிலேயே டிவி இருக்கிறது. தட்டுங்கள். உங்கள் மகன் சொல்வதை தேடுங்கள். சீமான் சொல்லுகிறானே, அவன் தம்பி தங்கையில் சொல்லுகிறார்களே, இது நடக்கிறதா பாருங்கள். அது ஏன் இங்கே நடக்கவில்லை என்று எண்ணுங்கள், கேள்வி எழுங்கள். ஏன் இப்படி இந்த நாடு போல நம் நாடு இல்லை என்று எண்ணி பாருங்கள்.
மாற்றம் என்பது, புரட்சி என்பது வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை மட்டுமல்ல. என் அன்பு சொந்தங்களே, சாதாரண மக்கள், நீங்களும் நானும் நிகழ்த்தக்கூடிய நிகழ்கால நிஜம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வண்டி நிறைய குப்பை இருந்தாலும் அதை கொளுத்துவதற்கு யாரும் வண்டி நிறைய நெருப்படுத்தி செல்வதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். கொளுத்தினால் பற்றி எரியும் குப்பை. உங்கள் மகன் 36 லட்சம் தீக்குச்சிகளை வைத்திருக்கிறேன், கொளுத்தி எரிக்கிறேன். ஒரு புரட்சி தீயை இந்த மண்ணிலே பற்ற வைக்கிறேன், அநீதிக்கு எதிரான ஒரு புரட்சி தீயை. அதைத்தான் இறைமகன் இயேசு சொல்லுகிறார். அநீதிக்கு எதிரான புரட்சியை பற்ற வைக்கவே நான் இந்த மண்ணில் வந்தேன், புரட்சி தீயை பற்ற வைக்கவே இந்த மண்ணிற்கு வந்தேன் என்கிறார். அதைத்தான் உங்கள் மகன் செய்கிறேன். இங்கே பேசிய என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் சொன்னார், எந்த பிரச்சனைக்கு போராடவில்லை, எந்த துறையில் போராட்டம் இல்லை. போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதியம் போராட்டம், உயிர்காக்கும் மருத்துவ பெருமக்கள் போராட்டம் ஊதிய உயர்வுக்கு, ஆசிரியர் பெருமக்கள் பணி நியமனம், பணி நிரந்தரம், தேர்வு எழுதிவிட்டு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகள் 12,000 பிள்ளைகள் ஆசிரியர் பணிக்கு பணி நியமனம் வீதியிலே, மாற்றுத்திறனாளிகள் வீதியிலே, சேவை தேவதைகளாக இருக்கிற செவிலிய பெண்கள், நர்ஸ் வீதியிலே, அறிவை வளர்க்கும் அறிவு கருவறை ஆசிரியர் பெருமக்கள் வீதியிலே, சமவேளை செய்கிறோம் சம்பளம் கொடுங்கள் என்று வீதியிலே, உழவர் குடிமக்கள் வெம்பாடு வட்டு விளைய வைத்த நெல்லை அகவிலையை கொடுத்துவிட்டு கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கில் சேமியுங்கள் வீதியிலே, சாலையிலே. வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் சிந்தி சாலையிலே நிற்கிறான். அவன் விளைய வைத்த நெல் மலையிலே நனைந்து முளைத்து கிடக்கிறது. டாஸ்மார்க் சரக்கு எப்படி பாதுகாக்கப்படுகிறது? பசியை போக்கும் உயிர் தேவையாக இருக்கிற உணவு பண்டம் எப்படி வீதியிலே கிடக்கிறது? போராடுகிறான். கணக்கில்லாத விளைநிலங்கள் தொழிற்சாலைகளுக்கு பறிக்கப்படுகிறது. ஐயோ, என் நிலத்தை பறிக்கிறானே என்று வேளாண் பெருங்குடி மக்கள் வீதியிலே, துப்புரவு பணியாளர்கள் வீதியிலே, எங்களை தனியாருக்கு கொடுத்து விடாதீர்கள் என்று வீதியிலே, மகளிர் சுய உதவி குழுக்கள் வீதியிலே, எல்லாரும் போராடுகிறார்கள். அப்புறம் எப்படி ஒரு ஆட்சி முறை? போராட்டங்களை, மக்களின் கோரிக்கை ஏற்று தீர்வு காணாத அரசு எப்படிப்பட்ட அரசு? இத்தனை போராட்டங்களை மக்களுக்குள் திணிப்பது எவ்வளவு பெரிய கொடுமை! சட்டசபையிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியது உங்களுக்கு நினைவிற்கும் இல்லை என்றால் தேடி பாருங்கள். இந்த கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் மக்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று. 1 லட்சம் போராட்டம். இதில் என்ன பெருமை? எவ்வளவு பெரிய கொடுமை! 1 லட்சம் பிரச்சனைகளை மக்களுக்குள் திணித்தது யார்? இது என்ன ஆட்சி முறை? எப்படி சகிக்கிறீர்கள்? பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அரசு பிரச்சனைகளை திணித்துக் கொண்டு இருக்கிறது. இது யார் சரி செய்வது? இப்ப இந்த தேர்தலில் போட்டி யாருக்கு? இலவசம் 2000 2500 தரவே மாட்டேன். 20,000 ஈட்டிக் கொள்கிற வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தருவேன். ஒரு பக்கம் 3 தான் இலவசம். அண்டா, மிக்சி, குண்டா, பிரிட்ஜ் அதெல்லாம் கிடையாது. கல்வி தருவேன், ஆக சிறந்த கல்வி, கல்விக்கேற்ற வேலையை தருவேன், அதற்கு ஏற்ப சம்பளம் தருவேன், அதை வைத்து வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை தருவேன். தன்மானமிக்க தமிழினத்தை தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு கையேந்தாது வாழ வைப்பேன். அறிவை வளர்க்கும் கல்வி கட்டணம் இல்லாது உலகத்தரத்திற்கு. உலகத்திலே கல்வியிலே சிறந்த நாடு பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். நம்புங்கள், உங்கள் மகன் இந்த 3 நாட்டையும் முந்திக் கொண்டு போய் என் தமிழ்நாட்டை வைப்பேன். அடுத்து மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம். என் மக்களுக்கு தரமான, சமமான, சரியான மருத்துவத்தை கட்டணமில்லாமல் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? உலகத்தில் தலை சிறந்த மருத்துவங்களை கொடுக்கிற நாடுகள் பிரிட்டன், அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஏன் சிங்கப்பூர், மலேசியா கூட மிகச் சரியான மருத்துவத்தை கொடுக்குது. பிரான்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய ஐயா எழுத்தாளர் பிரபஞ்சன், அவருக்கு இதய நோய் வந்து விடுகிறது, இதயத்தில் அடைப்பு. அரசு மருத்துவமனைக்கு போக விரும்புகிறார், பணமில்லை. அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வேண்டாம், அங்கு போனால் மருத்துவ தரம் இருக்காது, அதனால் தனியார் மருத்துவமனைக்கு போகலாம் என்றால் 6 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள் அந்த இதய அறுவை சிகிச்சைக்கு. அப்போது அவர் எழுதுகிறார், எனக்கு நண்பர்கள் இருந்தார்கள் நிறைய, அவர்கள் ஆளுக்கு கொஞ்சமாக பணம் போட்டு என்னுடைய இதய அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிகழ்த்தி விட்டார்கள். அதன் பிறகு அவர் பிரான்சுக்கு செல்கிறார். அவர் மகன் அங்கு இருக்கிறார்.
அவர் மகனை பார்க்க சென்றவர் பிரான்ஸ் மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்கு மெடிக்கல் செக்கப் ஒரு தடவை சோதித்துக் கொள்ளலாம் என்று தன் மகனோடு பிரான்ஸ் மருத்துவமனைக்கு செல்கிறார். சென்று வந்த அந்த மகன் எழுதிய கடிதத்தை தான் கட்டுரையைத்தான் இப்போது நான் சொல்கிறேன். இந்த பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற மருத்துவ தரம் என் நாட்டு மக்களுக்கு என்று கிடைக்கும் என்று ஏங்கினேன் என்கிறார். என்கிட்ட பணம் இருந்துச்சே, எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க, நான் தனியார் மருத்துவமனை போய் உயிரை காப்பாற்றிக்கிட்டேன். ஆனால் ஏழை எளிய மக்கள் என்ன செய்வார்கள் என்று இந்த நிலையை உங்கள் மகன் மாற்றுவேன். உலக தரத்திற்கு சரியான சமமான தரமான மருத்துவத்தை என் நாட்டு மக்களுக்கு கொடுப்பேன். முதலமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு, பிரதமருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது திருவள்ளூர்ல, அது அம்பத்தூர்ல, அது ஆவடியில, அது அனங்காபுத்தூர்ல, கடைகோடியில் இருக்கிற சாதாரண மகளுக்கும் மகனுக்கும் பாட்டிக்கும் தாத்தனுக்கும் அப்பனுக்கும் கிடைக்கிற வைக்கல. நான் பிரபாகரன் மகன் இல்லை, எழுதிவை நான் செய்வேன். ஒரு ரூபாயானாலும் ஒரு கோடியானாலும் கட்டணம் இல்லாமல் ஆகச் சிறந்த மருத்துவத்தை செய்வேன். சேவை என்பது இதுதான், ஆட்சி என்பது இதுதான், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை இதுதான். இது தரம் கட்டணம் இல்லாமல் தருவேன். இது ரெண்டு தான். பிறகு நீர், குடிநீர். தண்ணீர் மனித தேவை அல்ல, உலக உயிர்களின் உயிர் பால், உயிர் தேவை. அதை விற்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். வந்தேன் கிண்ணல அப்பளம் எல்லாம் எங்கே போறான்னு தெரியாது, மூடிட்டு போக வேண்டியதான். ஏன்? நானே தூய குடிநீரை என் நாட்டு மக்களுக்கு கொடுத்துருவேன், கட்டணம் இல்லாமல் இலவசமாக கொடுத்துருவேன். உனக்கு தண்ணி செலவு மிச்சம், மருத்துவ செலவு மிச்சம், கல்வி செலவு மிச்சம். பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம், கல்வி எழுதி வைப்பேன். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. சட்டம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சட்டம். காசு உனக்கு 10 பைசா செலவில்லை, முடிச்சுட்டேன். அடுத்த தண்ணீர் வீட்டு வாசல்ல கொடுத்துட்டேன். வேற பசி, நானே வேளாண்மை செஞ்சுட்டேன். சோறு பசி இல்லை. நானே மாட்டு பண்ணை வச்சிருக்கேன், பால். நானே கோழி பண்ணை வச்சிருக்கேன், முட்டை. நானே ஆடு வளர்க்குறேன், கறி. வேற என்ன வேணும்? என்ன வேணும்? வேளாண்மை. கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், கீரை, அரிசி, பருப்பு, முருங்கை எல்லாம் என் பண்ணையில் இருக்கு. உனக்கு பசி என்ற சொல் பைந்தமிழன் ஆட்சியில இல்லை, ஒழிச்சு தள்ளிட்டேன். வேற என்ன வேணும்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, நீ இருக்கிற இடத்திலே உனக்கு வேலையை கொடுப்பேன். எப்படி கொடுக்குறேங்கிறத போட்டு காட்டிக்கிட்டே வர்றேன், நீ பாரு. இது 3 தான் இலவசம் தருவேன். நாட்டையே மாற்றி படைக்கிறேன். இதுவரை நீ பார்த்த நாடு இல்லை, உலகத்தின் தலை சிறந்த நாடு. என் கனவல்ல, என் முன்னவர்கள் கனவு. அறம் சார்ந்த ஆட்சி முறை. ஒரு பிழை இருக்காது, ஒரு பிழை இருக்காது. இந்த கனவை எனக்குள் தந்தவன், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ வேண்டும், நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழ வேண்டும். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் உரிமை பெற்று பெருமையோடு இப்படி வாழ வேண்டும் என்று கனவு கண்ட எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவன் செய்யல, அவன் மகன் அந்த நிலத்தில் இல்லை, இந்த நிலத்தில் அவன் கனவு ஆட்சியை நிறைவேற்றுவேன். ஒரு தவறு நடக்க முடியாது. பொம்பளை பிள்ளைய தொட்டான், தாலியை அறுத்தான், என்ன நடக்கும்னே தெரியாது உனக்கு. ஏன்? வீட்டை மட்டும் விட்டுருவேன். உன் வீட்டை மட்டும், வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும் 2 கண்ணு. யாரு கண்ணு? என் கண்ணு தான். ஐ ஆம் த ரியல் பிக் பாஸ். ரியல் பிக் பாஸ் இல்லை, ரியல் பிக் பாஸ். பார்த்துக்கிட்டே இருப்பேன். நாட்டையே சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கருவியால நிறைச்சி விட்டுருவேன். காட்டுக்குள்ள போனவன பிள்ளையை தூக்கிட்டான், சாலையில் போகும்போது பிள்ளை இழுத்துட்டான், அடுத்த நொடி நீ இருக்க மாட்டா, தூக்கிடுவான். ஏன்? எல்லா இடத்திலையும் சீருடை இல்லாத காவலர்களை, 50,000க்கும் மேற்பட்ட காவலர்களை விடுவேன். இந்த கூட்டத்தில் 5 போலீஸ் இருப்பான், உனக்கு தெரியாது போலீஸ்னே. நீ போலீஸ்னா அப்படி 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 இருக்கணும். குள்ளமா இருப்பான், ஒல்லியா இருப்பான், குண்டா இருப்பான், யாருன்னே தெரியாது. நீ எதையோ பேசிருப்ப, மெதுவா கையை பிடிச்சி தம்பி இங்க வாங்கம்மா, எப்படி இங்க வாங்க, இங்க வாங்கம்மா, நீங்க அம்மா, கையில எல்லா தொடர்பு வச்சிருப்பான். இவனை கூப்பிடும் போதே அழுத்திடுவான். கொய 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 கொயன்னு 100 பேர் வந்துடுவான். வாங்க தம்பி இங்க வாங்க, உட்காருங்க வண்டியிலேம்பா. சார் உட்காரு, அடே அப்புறம் தான் சொல்லுவான். உள்ள போனவனு காட்டுவான், போலீஸ்மா, தூக்கி போட்டு மீச்செஞ்சிருவான். நீ எந்த சேலை, வணிக வளாகம், திரையரங்கு, பொதுமக்கள் நடமாடுகிற இடம், எல்லா இடத்துலையும் சீருடை இல்லாத என்னுடைய காவலர் இருப்பான். இப்ப நான் சொல்லிட்டேன், நீ கண்டுபிடிச்சிரு பார்ப்போம். எவன் போலீஸ்னே தெரியாது, திணறிடுவா. நீ பயப்படணும் குற்றம் செய்யறதுக்கு. ஒழிச்சிருவேன். இந்த நாட்டில் ஒழுக்கமும் நேர்மையும் உண்மையும் அறமும் சார்ந்த நிலமாக என் தமிழர் நாடு மாறிடும். உலகம் எங்களை உதாரணம் காட்டுகிற, முன்மாதிரியாக காட்டுற நாடா மாத்திடுவேன். எப்படி ஆட்சி முறை?
நான் ஆட்சி எப்படி செய்வேன்னு சொன்னதை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை நான் செய்வேன்ட்டேன். எல்லா அறிஞர் பெருமக்களும் அரசியல் விமர்சகர்களும் பாருங்க சர்வாதிகாரம் சீமான், ஐயோ அது சர்வாதிகாரத்தில் என்னங்க அன்பான சர்வாதிகாரம் இருக்குன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிறீங்க பெருமக்களே, என்னுடைய ஆட்சி முறை இப்படிதான் இருக்கு, நீ இப்படித்தான் இருக்கும். ஏற்கிறதும் எதிர்ப்பதும் என்னை 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 கொல்வதும் தள்ளுவதும் உங்க கையில தான் இருக்கு. எப்படி ஆட்சி இருக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் செய்வேன். வேணா எனக்கு ஓட்ட போடு, வேணாம்னா அவங்களுக்கே போடு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் என் ஆட்சி இப்படிதான் இருக்கும். நான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் என்பது தாயின் பேரன்பு. அதில் என் நலம் எதுவும் இல்லை, என் நாட்டு நலன், என் மக்களின் நலன் தான். நான் உங்கள் கருத்துக்கானவன் அல்ல, உங்க கருத்துக்கானவன் அல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களின் நலனுக்கானவன். நான் உங்கள் ஓட்டுக்காக வந்தவன் அல்ல, நாட்டுக்காக வந்தவன். உங்களின் வாக்கை பற்றி கவலைப்பட்டவன் அல்ல. போட்டா போடு போடல, என் கவலை உங்களின் வாழ்க்கையை பற்றி. எல்லாரும் ஆட்சியில நான் வாழ்ந்துட்டீல, ஐயா கருணாநிதி ஆட்சியில, மஜாலலிதா ஆட்சியில, ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, ஒரு 5 ஆண்டு தான் உன் மையம் ஆட்சியில் வாழ்ந்தான் பாறேன். உன் அண்ணன் ஆட்சியில், உன் தம்பி ஆட்சியில் வாழ்ந்து பாறேன். நம்மளுடைய ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம்னா என்னன்னு நீங்க பார்க்கணும். இங்க பாருங்க, திரையை பார்த்தே வாங்க. சர்வாதிகாரம் என்பது வேறு, கொடுங்கோன்மை என்பது வேறு. சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் வேறுபாடு இருக்குது. இப்ப நீங்க சர்வாதிகாரம் என்ன, அது உடனே ஹிட்லர் மாதிரியா, ஹிட்லர் செஞ்சது சர்வாதிகாரம் இல்ல, கொடுங்கோன்மை. புரியுதா புரியுதா? ரெண்டுக்கு வேறுபடுத்திக்கணும், வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கணும். சர்வாதிகாரம் என்பது வேறு, கொடுங்கோன்மை என்பது வேறு. தீவிரவாதம் என்பது வேறு, பயங்கரவாதம் என்பது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. தீவிரவாதம் வேற, பயங்கரவாதம் வேற. சர்வாதிகாரம் வேற, கொடுங்கோன்மை வேற. பாருங்க, எது சர்வாதிகாரம், எது பயங்கரவாதம், எது தீவிரவாதம், எது கொடுங்கோன்மை என்பதை விளக்குறேன் பாருங்க. இப்போ இந்த பாருங்க, இது தீவிரவாதம்னா மக்கள் தங்கள் கோரிக்கை வச்சு போராடி கொண்டே இருக்கிறார்கள். தீவிரமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராடுறாங்க. 15 நாள் 20 நாள். இப்ப ஜல்லிக்கட்டுக்காக 1 மாத காலம் போராடிட்டே இருந்தோம். அந்த போராட்டம் தீவிரமடைகிறதும்பா. தீவிரமாக மக்கள் போராடுகிறார்கள். அதுக்கு பேர் என்ன? தீவிரவாதம். புரியுதுன்னு நினைக்கிறேன். பயங்கரவாதம் என்ன? போராடுகிற மக்களின் கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றாமல் தடியடி நடத்துவது, துப்பாக்கி கொடுத்து சுட்டுக் கொள்வது, இது பயங்கரவாத தீவிரவாதம் அல்ல, பயங்கரவாதம். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கருத்தை இங்க பாருங்க, தீவிரமா போராடுறது, தீவிர ஈடுபாடு, முனைப்பான ஈடுபாடு, முழு ஈடுபாடு, அதெல்லாம் தீவிரவாதம். இப்ப சட்டமன்றம் தீவிரமா வாதிடுறது. ஒரு எதிர்கட்சி, உங்க ஆட்சியில் அதை செய்தீர்களா, இல்லை நீங்கள் செய்தீர்களா, நீங்கள் திருடவில்லையா, நீங்கள் ஊழல் செய்யவில்லையா, இந்த சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, இது தீவிரவாதம். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சட்டமன்றம், அடுத்து நீதிமன்றம். இப்ப நாடாளுமன்றத்தில் வாதம். அப்ப நாடாளுமன்றத்தில் தீவிரமா ஒருத்தர் இந்த கட்சி உறுப்பினர் அந்த கட்சி உறுப்பினர் வாதிட்டு இருக்கிறது தீவிரவாதம். தீவிரமாக வாதிடுவது தர்க்கம். அடுத்து பட்டிமன்றம். இந்த கட்சி அப்ப பெண்களுக்கு மகிழ்ச்சி தருவது பிறந்த வீட்டிலா புகுந்த வீட்டிலா வாதிடுவான், அது பட்டிமன்றம். இந்த வாதம் இவர் ஒரு தீவிரமா வாதத்தை எடுத்துப்பார், இவர் ஒரு தீவிரமா வாதம். அடுத்தது நீதிமன்றம். வழக்கறிஞர் என்ன பண்ணாரு, இந்த அரசு வழக்கறிஞர் ஒரு வாதத்தை வைப்பாரு, தனியார் ஒரு வழக்கறிஞர் ஒரு வாதத்தை வைப்பாரு. 2 பேரும் நீதிக்கு முன்னாடி வாதத்தை வச்சுக்கொள்வது தீவிரமாக வாதிடுவார்கள், தீவிரவாதம். ஆனால் பயங்கரவாதம் என்பது இந்த கருத்தை எதிர்கொள்ளாமல், கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளாமல் அந்த கருத்தை முன்வைத்தவனை, அந்த கருத்துக்குரியவனை அழித்து ஒழித்து விடுவது பயங்கரவாதம். விளங்குதுல? விளங்கிருச்சா? இதுக்கு மேல விளங்கலைன்னா நான் என்ன பாடம் நடத்துறது? இங்க பாருங்க, அதுக்கு சான்று நான் சொல்றேன், காட்டிக்கிட்டே வரேன். இப்ப தீவிரவாதம் வேற, பயங்கரவாதம் வேற, அதுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். அப்ப சர்வாதிகாரம் வேற, கொடுங்கோன்மை வேற. இப்ப சர்வாதிகாரம் என்னன்னா, ஒரு மக்கள் அனுமதி கொடுக்கிறோம், அவங்க நேர்மையா அதை கேட்டு அதை தீர்த்து செய்வது சர்வாதிகாரம். முழு அதிகாரம் பெற்றது வரலாறு காணாத பல 100 திட்டங்கள் பதுத்து தாத்தாராரு சீமாகண்ண. பெண்ணாக வேணும் புலி கொடிங்க, நாம ஒன்றாக வேணும் தமிழ் குடிங்க. விவசாயம் காப்பது எங்க எண்ணம், வெற்றி விவசாயி தானுங்க நம்ம சின்னம்.